ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவரும் கண்டிராதவரும் காணப்படக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அதிகால நேரத்தில் ஒரு விசையாக எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதங்களை ஆண்டவரே நாங்கள் தொட்டு வணங்குகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய உற்சாகமான பலிகளை ஆண்டவரே இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூபமாய் நறுமணமாய் ஆண்டவரே எங்களுடைய துதி பலிகளை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் தாமே அவைகளை நுகர்ந்து ஆண்டவரே உகந்த காணிக்கையாய் ஏற்றுக்கொண்டு நீர் மகிழும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே ஏதோ மனிதனை துதிப்பாடுவதற்காக வரவில்லை ராஜா. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்மை ஆண்டவரை நாங்கள் உயர்த்தும்படியாக, உம்மையை ஆதரிக்கும்படியாக, ஹல்லேலூயா உம்மையை போற்றி துதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் மேலானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் அவ்வளவு பெரிதான நாமத்தை உடையவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆண்டவர் உண்மையாய் உறுதியாய் நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார்.
எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை தேவன் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. புது கிருபைகளினால் அனுதினமும் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் இம்மட்டுமாய் நிற்க முடியாது தகப்பனே. நீரே எங்களை பலப்படுத்தி அப்பா இம்மட்டுமாய் நிற்க வைத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. பரலோக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஒளியிலே வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த மண் பாண்டங்களிலே தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை வீச செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற வேத வசனத்தின்படி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எந்த இடத்திலே வெட்கப்பட்டாயோ அதே இடத்திலே உன்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி சத்துருக்களுக்கு முன்பாக அப்பா நீர் எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, சத்துருக்கள் எரிச்சல் படுகிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து எங்களை தேவன் உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. அவர்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னீரே அப்பா. நீரே எங்கள் எதிராளிகளோட வழக்காடி நீரே எங்களுக்காக சகலத்தையும் மீட்டு கொடுப்பவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீதியுள்ள நியாயாதிபதியே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே தேவன் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே அப்பா. வேத வசனங்களை அறிந்து கொள்ள உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள அப்பா தேவன் அப்படியாக உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை விடுதலை ஆக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சத்ரு கட்டி வைத்திருக்கிற சகல சாப கட்டுகளையும் தேவன் முறித்து போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா என்ன சூழ்நிலைகள் நெகட்டிவாக இருந்தாலும் இன்று முதல் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று சொல்லி எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இல்லாமல் போனாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளை இடுகிறதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி எங்களை உண்மை உள்ளவர்களாக அனுதினமும் மாற்றி அப்பா உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களினால் தேவன் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மோசேயை குறித்து அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னீரே அப்பா. அதே சாட்சியை நாங்களும் பெறத்தக்கதாக அப்பா நாங்கள் உமக்குரிய காரியங்களிலே உண்மையாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜெபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, பரிசுத்தத்திலே, கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே, ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாக தேவன் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா அப்பா. குறைவுகள் ஒன்றொன்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குகிறதற்காக அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, பெரியவரே, பரிசுத்தரே, குறைவுகளை நிறைவாக்குபவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டுவதற்கு நான் எம்மாத்திரம், உம்முடைய அடியானுடைய வீடும் எம்மாத்திரம் என்று தாவீது உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தினது போல நாங்களும் இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. எங்களுடைய வீடு எம்மாத்திரம், எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவினாலே நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாக அப்பா நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தேவன் கட்டளை இட்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நேற்றைய தினத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாளிலே இல்லையே. அப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத உலகத்திலே, ஆபத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவன் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா விதமான ஆபத்துக்களுக்கும் எல்லா விதமான விபத்துக்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா.
எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து, உடுக்க நல்ல உடை கொடுத்து, தங்க நல்ல உறைவிடம் கொடுத்து அப்பா எங்களை அனுதினமும் பாதுகாத்து உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அனுதினமும் அப்பா உம்முடைய கண்ணின் மணியை போல தேவன் எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும் தேவன் எங்களை விலக்கி பாதுகாக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா சத்துருக்கள் வைக்கிறதான கண்ணிகளிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு எங்களுடைய பாதங்களை தேவன் விலக்கி பாதுகாக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. என் கூப்பிடுதல் உம்முடைய செவிகளில் ஏறுகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, காதை உருவாக்கினவர் கேளாரோ என்ற வேத வசனத்தின்படி அப்பா தேவன் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி தேவன் அப்பா பூமி எங்கிலும் உம்முடைய கண்கள் அப்பா சுற்றிலும் உலாவி கொண்டிருக்கிறதே. இந்த காலை வேளையிலே ஒரு சிறு கூட்டமாய் உம்மை துதித்து கொண்டிருக்கிற அப்பா எங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்த்திருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே அப்பா. எத்தனையோ உலக வேலைகள் இருந்தாலும் அவைகளிலே மூழ்கி போகாதபடிக்கு தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட அப்பா உம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வாஞ்சிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் 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 அப்பா. இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம் எங்களுக்குள்ளாக இருக்கிற எங்கள் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. பெரிய காரியங்களை செய்பவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தீரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இதுவரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லப்பட்டபடி அப்பா நீங்க தான்ப்பா எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தீங்க. எத்தனையோ சூழ்நிலைகளிலே எங்களால் நடக்க முடியாது, எங்களால் இந்த சூழ்நிலையை கடக்க முடியாது என்று நாங்கள் அறிக்கை செய்து உம்மை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் அற்புதமாய் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடக்கத்தக்கதாக தேவன் கிருபை கொடுத்தீரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம்
என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீர், தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீர், ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரே, தினம் தழுவிடுவே சிறு பிள்ளையை போல், மார்போடு அணைத்தவரை பாடிடுவே, முழு மனதோடு சேர்ந்தவரை துதித்திடுவேன், நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடி தளத்தினிலே, வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடி தளத்தினிலே, வலக்கரம் கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றினிலும் தனியிடம் கொடுத்து அணியாது காத்தவரை பாடிடுவேன், வழி விலகாது மீட்டவரை துதித்திடுவேன், நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலை அருகில், நான் களைப்பார சாய்ந்தேன் சூறை செடி நிழலில், வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலை அருகில், நான் களைப்பார சாய்ந்தேன் சூறை செடி நிழலில், இருவேளையிலும் கரும் காகம் கொண்டு சுவை கறியுடனே தினம் அப்பம் கொடுத்து பசிதாகம் தீர்த்தவரை பாடிடுவேன், எனக்கு இளைப்பாறுதல் ஈந்தவரை துதித்திடுவேன், நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாக உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொருவரும் இந்த வேளையில முழங்கால் படியிட்டு கொள்ளுவோம். தேவ சமூகத்தில் ஒரு கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, முதலாவது உமக்கென்று ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா, முதலாவது ஊழியக்காரருக்கு தேவையான பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் அப்பா சரீரத்தில் எந்த பலவீனங்களும் இல்லாதபடி, ஒருவேளை உபவாசத்தின் நிமித்தம் அப்பா ஒரு சிலருக்கு வயிற்றில் பிரச்சனைகள், கேஸ் ப்ராப்ளம், அல்சர் பிரச்சனைகள், இன்னும் அநேக பலவீனங்கள் இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல புது பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொன்னீரே. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட பலனை ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் தேவன் கட்டளையிடுங்கப்பா. இன்னும் அதிகமாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தி அப்பா, சொந்த குடும்பத்தை விசாரித்து சாட்சி உள்ளவர்களாக முதலாவது காணப்பட அப்பா, கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரரும் அதற்கு முன்மாதிரியாய் நடந்து கொள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் தேவன் கட்டளையிடுங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறிய ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஊழியக்காரருடைய மனைவியை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளின் ஊழியக்காரருடைய மனைவிமார்கள், மிஷனரிமார்களுடைய மனைவிமார்கள், சுவிசேஷகர்களுடைய மனைவிமார்கள் அப்பா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, ஊழியத்திற்கு அப்பா பின்பலமாக இருந்து ஜெபித்து அப்பா எல்லா விதமான குறைவுகளிலும் முறுமுறுக்காதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சப்போர்ட் பண்ணி நிற்கிற அப்படிப்பட்ட ஒவ்வொரு அப்பா இருதயத்தை தேவன் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனைவிகளும் அப்படியாக எப்பொழுதும் ஜெபத்திலே தாங்க தேவையான கிருபைகளை தேவன் கட்டளையிடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஊழியக்காரர் மாத்திரம் ஊழியம் செய்கிறார், ஊழியக்காரருடைய மனைவி ஏனோதானோவென்று இருக்கிறார் என்று இல்லாதபடி அவர்களும் அதே ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்களுக்கு பக்க பலமாய் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனைவிமார்களையும் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுக்கு தேவையான பலனை கட்டளை இடுங்கப்பா. வயது ஏற ஏற எத்தனையோ பலவீனங்கள், சரீரத்தில் எத்தனையோ உபாதைகள் இருந்தாலும் உமக்கென்று வைராக்கியமாய் அப்பா இன்னும் அதிகமாய் எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று வைராக்கியமாய் ஓட ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன் அப்பா, கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய நீர் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனைவிமார்களையும் தேவன் பலப்படுத்துங்க.
பரிபூரண சுகத்தை கட்டளையிடுங்க, தெய்வீக சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா இப்போ ஒரு சின்ன ரெமடிக்காக நாங்கள் ஜெபிக்கலப்பா, ஒரு தெய்வீக சுகம் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களிலும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஊழியக்காரருடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சாட்சியாய் நின்று, அது மாத்திரமல்ல சாட்சியாய் ஜீவித்து ஒவ்வொரு இடங்களிலும் அப்பா அவர்களும் அந்த ஊழியத்திலே தூணாய் நிற்க கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே கிருபையாய் இறங்குங்கப்பா. அந்த ஊழியக்காரர் மாத்திரம் ஊழியத்திலே முன்னணியில் நிற்கிறார். சில விசுவாசிகள் தான் கூட இருக்கிறாங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இல்லைன்ற நிலைமை இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு சபைகளிலும் தேவன் அப்பா ஊழியக்காரருக்கு கொடுத்த பிள்ளைகள் அவர்களுக்கு பக்க பலமாய் அப்பா தூணாய் நிற்க வேண்டும் அப்பா. தேவனே நீங்க அந்த ஊழியத்திற்கென்று அபிஷேகத்தை கொடுத்திருக்கீங்களேப்பா, அதை பயன்படுத்த ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. வாலிப வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் அப்பா அந்த காலேஜுக்கு போனாலும், மற்ற அப்பா காரியங்களிலே இருந்தாலும், வேலைகளிலே இருந்தாலும் தங்களுடைய சாட்சியை காத்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. எந்த விதத்திலும் உலகம், மாமிசம், பிசாசு பிள்ளைகளை தொடாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. க்ளோரி டு ஜீசஸ் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட அப்பா இந்த நாளில் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு இருக்கிற குறைவுகளை தேவன் நிறைவாக்குங்க ராஜா. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசமாய் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் சுகத்தை கட்டளையிடுங்க. பண தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நீங்க உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தேவைகளையும் தேவன் சந்தித்து நிறைவாய் நடத்துங்கப்பா. அப்பா விசேஷமாக இப்பொழுது பரவி கொண்டு இருக்கிற இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், இந்த மாதிரி அதிகமாக தொண்டை பிடிக்குது, இருமலாக வருது, ரொம்ப முடியல அப்படின்னு ஒரு பேசக்கூட முடியல, அதிகமாக இருமல் வருது, தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு, சத்தமே வரமாட்டேங்குது தொண்டையிலிருந்துன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த வைரஸ் கிருமிகள் முற்றிலுமாய் மாறட்டும் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்கள் ஒரு சுகத்தை உண்டு பண்ணுங்க தேவ பிள்ளைகளுக்கு அப்பா. விசேஷமாய் தேவன் பரிபூரண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா மீண்டும் மீண்டும் இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்காதபடி முற்றிலுமாய் மாறி போக தேவன் கிருபை கொடுங்கப்பா. பரிபூரண சுகத்தை தேவன் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் தியானத்துக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 27, 5, 6. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம்தான். இதில் பார்க்கும் பொழுது மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது
பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கிறது. நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம செய்கிறத எல்லாரும் பாராட்டி கொண்டே இருக்கணும், யாரும் நம்மை குற்றப்படுத்தி விடக்கூடாது, குறை சொல்லி விடக்கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறோம். அது ஒரு நல்ல எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அதனுடைய முடிவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எதையுமே குற்றமாகவே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது அப்படி இருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் சொல்லுவேன், நம்முடைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அது அன்பினாலே நமக்கு உணர்த்தப்பட வேண்டும். சில பேர் வெறுப்பில் குற்றப்படுத்துவாங்க. அதாவது என்ன செஞ்சாலும், நல்ல விஷயங்களை செஞ்சாலும் குற்றப்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான ஸ்நேகம் என்பது என்ன அப்படின்னா, இங்கே மறைவான ஸ்நேகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நேரடியான ஸ்நேகம் கிடையாது, மறைவான ஸ்நேகம். சில நேரத்தில் பாசமாக இருக்கிற மாதிரி நம்ம பாசத்தை காட்டுவாங்க, ஆனால் அது பாசமாக இருக்காது. அதாவது அடிக்கிறவன், அதாவது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அடிக்கிறவனை பார்த்தா, இந்த இடத்துல அடித்தல் என்று சொல்லும்போது கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறது. அப்போது அடிக்கிறவனை பார்த்தா எதிரி மாதிரி தெரியும், அன்பு காட்டுறவனை பார்த்தா சிநேகிதன் மாதிரி தெரியும். சத்துரு இடும் முத்தம் அப்படின்னா, முத்தம் இடுகிறவனை பார்த்தா, முத்தம்னு சொன்னால் அது வாய் இனிக்க பேசக்கூடிய ஆட்கள். அப்போது அப்படி பேசுகிறவர்கள் சிநேகிதர்கள் போல தெரியும். அடித்து கடிந்து கொள்ளுகிறவர்கள், கடிந்து பேசுகிறவர்கள், நம்மை கண்டிக்கிறவர்கள் நமக்கு எதிரி போல தெரியும். ஆனால் உண்மையானது அது கிடையாது. அதுவும் குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பங்கள் என்னவாக இருக்கணும்னா, நம்ம எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் புகழப்படலைன்னா பரவாயில்ல, அல்லது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் இப்போ ஒரு பெரிய பாராட்டுகளை வச்சு பாராட்டப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம செய்த எல்லா கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக நினைவு கூறப்படுகிறது. அது அதனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார், மனுஷர்கள் மறந்து போனாலும். ஆனால் தவறுகள் மட்டும் கண்டிக்கப்படாமல் போய்விடக்கூடாது. அதில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புனா, அந்த ஒரு ஃப்ரெண்டு வழி விலகும்போது, இல்லைடா இது தப்பு, இப்படி நீ பண்ணினா உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கடிந்து சொல்லக்கூடிய, ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்கள் கூட சேர்ந்து தவறுகளையே அவங்க சிந்திக்கக்கூடியவர்களாகவும் தவறுகளையே செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்களானால், நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் தான் உங்களுடைய எதிரி, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். யார் உங்களுடைய தவறுகளுக்கு தூபம் போட்டு பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்க உண்மையாகவே உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு அவங்க எதிரியாக இருக்காங்க. உங்களை நரகத்தில் தள்ளுறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது நம்மை கடிந்து புத்தி சொல்லுகிறவர்களை நாம் அன்பாக ஏற்றுக்கொண்டோமானால்தான் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போது மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஸ்நேகம் மாதிரி தெரியும், ஆனால் அதில் வேற ஒரு விஷயம் மறைந்திருக்கும். அதை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில், இல்லை இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு கடிந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்தால் அநேகருக்கு பிடிக்கிறது கிடையாது. ஒரு 99% பேருக்கு கடிந்து கொள்ளுகிறது பிடிக்கிறதே கிடையாது. ஆனால் உங்களுடைய ஆத்துமாக்களை சீர்படுத்தக்கூடிய ஆலோசனை அங்கே தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நண்பர்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அல்லது மற்ற உறவுகளாக, சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய தவறுகளை கண்டித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்யாதீங்க, இப்படி செஞ்சால் இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் நம்ம ரொம்ப ஆலோசனை பண்ணி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை திட்டிருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, அதை உட்காந்து தியானிச்சுக்கிட்டு இருப்போம். எப்படி, ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்மை வேதனைப்படுத்தின காரியங்களை நம்ம உட்காந்து யோசித்து தியானித்து, அடுத்து அவங்களுக்கு பழிக்கு பழி எப்போ செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த தியானத்தை விட்டுட்டு, நாம் இந்த இடத்துல நாம் கண்டிக்கப்பட்டிருக்கிறோமே, அப்படின்னா நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு அறிவு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவர்கள். அதை அப்படியே மாற்றி சொல்லப்போனால், உண்மையான சிநேகிதன் தவறுகளுக்கு அடித்து கண்டித்து உரைப்பான். அப்போது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துரு இடும்
முத்தமோ வஞ்சனை உள்ளது. அப்படின்னா முத்தமிட்டு பேசுகிறவர்கள் என்று சொன்னால் வாயின் வார்த்தைகளினாலேயே அப்படியே தேனாக இனிக்க பேசுகிறவர்கள், உங்களை குறித்து அப்படியே பாராட்டுறாங்க, உங்களை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போது இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13:3 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 3வது வசனம். அம்னோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அம்னோன் தாவீதனுடைய மகன். அவனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியா என்களுடைய குமாரன் ஒருத்தர் இருந்தான். அப்படின்னா என்னென்னா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க. இந்த யோனதாப்பும் அம்னோனும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க. இவங்க சிநேகிதன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் சொந்தக்காரன், இன்னொரு பக்கம் ஒரே வயது உடைய சிநேகிதன். ஆனால் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது அவன் மகா தந்திரவாதி. அப்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எதையுமே ரொம்ப டெக்னிக்காக ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அது சிறப்பான ஆலோசனையாக இருக்காது, ஒரு ஆவிக்குரிய ஆலோசனையாக இருக்காது, பரிசுத்தத்தில் வளரக்கூடிய ஆலோசனையாக இருக்காது, அல்லது ஒரு ஜெபத்தில் வளரக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்காது, வேதத்தின்படி நம்மை நடத்துகிற ஆலோசனையாக இருக்காது. தந்திரமாய் ஆலோசனை பண்ணும். இந்த தந்திரவாதிகளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், தந்திரமாக ஆலோசனை கொடுத்து உங்களை செய்ய வச்சுட்டு அதனுடைய பிரச்சனையை உங்களை மாட்டி விட்டுட்டு அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாதது போல் மாறி போயிடுவான். ஆனால் யார் சிநேகிதன்? தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரோட நீங்கள் பழகுறீங்க, யாரோட நெருங்கி பழகுறீங்க, அவங்க இப்படிப்பட்ட தந்திரமான குணங்கள் இருந்தால் சில நேரங்களில் மற்றவங்க கிட்டேருந்து ஒரு நன்மையை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தந்திரமாக ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் இந்த தந்திரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் உங்களையும் தந்திரமாய் கவிழ்த்து போடுகிறதுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் உள்ளே இருக்கும், அந்த ஆவி உள்ளே இருக்கும். அப்போது என் ஃப்ரெண்டு பயங்கரமான டெக்னிக்கான ஆள், என் ஃப்ரெண்டு ரொம்ப பயங்கரமாக ஆலோசனை கொடுப்பானா, தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. அப்படிப்பட்ட தந்திரவாதிகள் இருப்பார்கள்னா அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு மிக நல்லதாக இருக்கும். இப்போது இந்த அம்னோனுக்கு இவன் பண்ணினது முதல்ல தன்னுடைய சகோதரியின் மேலேயே அவன் ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படுறாங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய சித்தப்பா மகன்கிட்ட சொல்கிறான். சித்தப்பா மகனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், பெரியப்பா மகனாக இருக்கணும், ஏன்னா தாவீது இளையவனான அப்படினால. அப்போது அந்த பெரியப்பா மகன்கிட்ட சொல்கிறான். சொல்லும்போது இந்த வார்த்தையை அவன் கேட்குறான். கேட்ட உடனே அவன் கடிந்து சொல்லியிருக்கணும். சிநேகிதன் அடிக்கிற அடி உண்மை உள்ளது, வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் அது ஆசீர்வாதமானது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனதாப்பு செஞ்ச ஒரு காரியம் என்ன, தன்னுடைய சகோதரன் சொல்லுகிற அல்லது தன்னுடைய ஃப்ரெண்டு சொல்லக்கூடிய முறைகேடான ஒரு விஷயத்துக்கு தந்திரமாய் ஆலோசனை சொல்கிறான். எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி போய் படுத்துக்கோ, தாமார் அவனுக்கு பணியாரங்களை சுட்டு கொடுக்கணும், அவனுக்கு ஆகாரத்தை போஜனம் செஞ்சு பதார்த்தங்களை செஞ்சு கொடுக்கணும்னு. அப்படி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் ஜுரத்தில் படுத்துருக்கிறான், முடியாமல் படுத்துருக்கிறான், இன்னார் எனக்கு சமையல் பண்ணி போட்டு கொடுத்தா தான் ஒரு வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தனமான யோசனை. அதையும் அந்த காலத்தில் அதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரியாது. ஆனால் தந்திரமாய் ஆலோசனை கொடுத்தவன், அவன் கொடுத்தது எல்லாமே கிட்டத்தட்ட சக்ஸஸாக வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தந்திரமாய் கொடுத்ததான ஆலோசனை, கரெக்டு தான்டா, நீ பண்ணுறது கரெக்டு தான்டா, அது சித்தப்பா பொண்ணாக இருந்தானே, பெரியப்பா பொண்ணாக இருந்தானே, அண்ணன் தங்கச்சியாக இருந்தானே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ ஆசைப்பட்டுட்டியா, ஓகே, அதுக்கு நான் உனக்கு ஒரு டெக்னிக்காக ஒரு யோசனை தரேன். இது சத்துரு இடும் முத்தம் அப்படின்னு சொல்லும்போது இப்படியே அந்த வசனத்தை மாற்றி போடுங்க. இப்படிப்பட்ட முத்தம் இடுகிறவன் சத்துருவாக இருக்கிறான். இனிக்க பேசுகிறவனும் தந்திரமாய் ஆலோசனை கொடுக்கிறவனும் அவன் தான் உன்னுடைய ஆத்மாவுக்கு எதிரிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது அநேக நேரங்களில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு புரியல. யார் கூட ரொம்ப ஒரு ஐக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது, இதை குறித்த அறிவு இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள்கிட்ட இல்லை. உங்களுக்கு சாதகமாக சில காரியங்களை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்லவங்களாகிடுறாங்க. தெரியும் அவங்க கொஞ்சம் ஃப்ராடு பண்ண தான் செய்வாங்க, ஆனால் கூட எனக்கு சில விஷயத்தில் நல்லது பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராடு என்றைக்கும் ஃப்ராடு தான், ஏமாத்துக்காரன் என்றைக்குமே ஏமாத்துக்காரங்க தான். அப்போது இதனுடைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி
பேதையான ஒரு புறாவை போல் மாட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளுவீங்க. அப்போ அம்னோனுக்கு தந்திரமாய் ஆலோசனை கொடுக்கறதான அவனுடைய தவறுகளுக்கு தூபம் போட்டு அவனுக்கு, அதாவது அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த சத்துரு இடுகிற முத்தம் அவனுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. நான் போய் யோனதாப்புக்கிட்ட போய் ஒரு விஷயத்துக்கு ஆலோசனை கேட்டால் அதை எப்படிலாம் தந்திரமாக நான் அடையணுமோ அதுக்கு வழி சொல்லுவான் அப்படிங்கக்கூடிய ஒரு சிநேகிதன். அப்போது கடைசியில் அவன் கொடுத்த ஆலோசனையின்படி எல்லாமே சக்ஸஸாக கரெக்டாக வந்து கடைசியில் அந்த தாமாரை ஒரு விதவையாக, ஒரு வேசியை போல நடத்தி விட்டான். கடைசியில் அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அப்சலோம் கூட பிறந்த சகோதரி அவள். இப்போது அப்சலோமுக்கு பயங்கரமான ஒரு பகையாளியாக இந்த அம்னோன் மாறி போனான். ஆனால் அம்னோனுக்கே தெரியாது. 2 வருஷம் பொறுமையாய் காத்திருந்தான் அப்சலோம். பின்னாடி உள்ள பகுதி நம்ம வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 2 வருஷம் வரைக்கும், அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 13:22 நினைக்கிறேன். அவன் அப்சலோம் அம்னோனுடைய நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். இவன் தந்திரமாக செஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு சகோதரனுக்கு, ஏன்னா தாவீதுடைய மனைவிகளில் வேற ஒரு மனைவிக்கு பிறந்தவன் அப்சலோம், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன் அம்னோன். அப்போது ஒரு சொந்த சகோதரர்கள் தான். கூட பிறந்த சகோதரியை அம்னோன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நன்மையும் பேசலை தீமையும் பேசலை. அப்போ அம்னோன் என்ன நினச்சாரு, எல்லாம் பயந்துட்டாங்க. நம்ம செஞ்ச காரியத்துக்காக எல்லாம் பயந்துட்டாங்க. நம்ம கை வைக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. யாருமே இதை பற்றி பேசலை. இதில் தாவீதும் இதை குறித்து இந்த 2 வருஷத்தில் தாவீது கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது நான் அந்த வேத பகுதியை வாசிக்கும்போது எனக்கே வருத்தமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, சில காரியங்கள் உங்களுடைய நண்பர்களால் கொடுக்கப்பட்ட ஆலோசனை நிமித்தமாக உங்களுக்கு சில காரியங்கள் சக்ஸஸாக போயிட்டது போல தெரியும். அந்த 2 வருஷம் கழித்ததுக்கு பிறகு அவன் எல்லா ராஜகுமாரர்களையும் விருந்துக்கு அழைத்தான். அழைத்த பிறகு இந்த அம்னோனுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் சொல்லுவேன், அம்னோனை அடியுங்கள்னு நான் சொல்லுவேன். அப்போ எல்லோரும் பாஞ்சு அவனை என்ன செஞ்சுருங்க, காலி பண்ணிடுங்கன்னு சொன்னான். இது அம்னோனுக்கே தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது. ஒரு நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் 2 வருஷம் தான் செஞ்சது, தந்திரமாக செஞ்ச காரியங்கள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். நம்ம நம்ம விரும்பினதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கும்போது, தேவ பிள்ளைகளை, எப்போவுமே தவறான நண்பர்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள், தவறானவர்கள் உங்களை அப்படியே அந்த உசுப்பேற்றி விட்டுருவாங்க. அதெல்லாம் நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் எந்த ஒரு நண்பர்கள்ட்ட இருக்குதோ தயவு செஞ்சு அப்படிப்பட்டவர்களை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கடிந்து கொள்ளுகிறவர்களை நீங்கள் நேசிங்க. எல்லா தவறுகளுக்கும் உடன்படுகிறவர்களை நீங்கள் நேசிக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படையாய் கடிந்து கொள்ளுகிற அவர்கள்தான் உங்களுடைய ஆத்மாவை சிநேகிக்கிறவர்கள். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய நண்பர் அல்லது தோழி ஒரு தப்பான பாதையில் போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களை தான் நீங்கள் உண்மையான சிநேகிதர்களாக நினைக்கணும். ஆனால் இங்கே இருந்ததான இந்த யோனதா பண்ண வேலை, தந்திரமாய் சொல்லிக் கொடுத்த ஆலோசனை நிமித்தமாக அம்னோன் ஒரு அகால மரணம் அடைந்தான், அடித்து கொல்லப்பட்டான். அப்போ அடித்து கொல்லப்படணும்னா அன்னைக்கு தாமார் எப்படி துடிச்சா அதை விட 50 மடங்கா 1000 மடங்கா தெரியாது. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொள்ளணுன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டதான ஒரு அகால மரணத்துக்குள்ளாக அவன் போக வேண்டியது வந்தது. அப்போது சத்துரு இடும் முத்தம் வஞ்சனையுள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு வேத பகுதியை நம்ம பார்க்கும்பொழுது 2 நாளாகமும் 26:16 பார்க்கும் பொழுது உசியா ராஜாவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இது தான் செய்கிற காரியத்தை ஊழியக்காரங்க என்கரேஜ் பண்ணணும். இது ஒரு எதிர்பார்ப்பு. ஊழியக்காரங்க நம்ம செய்கிறதில்ல. அதாவது பலப்பட்ட போது, இப்போ உசியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் இருந்தவன். அப்போது ஆசாரியர்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்க? ராஜா கொடுக்குறாரு. தீர்க்கதரிசிக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க? ராஜா கொடுக்குறாரு. இப்போ ராஜாவின் மூலமாகத்தான் இவர்களுக்கு எல்லா காணிக்கைகள் வரணும், ராஜாவின் மூலமாகத்தான் சம்பளம் போகணும், அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது அப்படி தான் கிடைக்கணும்.
அப்போது இவர் என்ன நினச்சிட்டாரு, இப்போ பலப்பட்ட போது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த அலங்கத்தின் மேல் நின்று அம்பு எய்கிறவருடைய கூட்டம் எல்லாம் அவனுக்கு வந்து அந்த அவனுடைய படை வந்து பயங்கரமாக பலப்பட்டது. இப்போ எந்த நாட்டுக்காரனும் அவனை அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆண்டவர் அனுகூலமாக்கினார். காரணம் அவன் ஆண்டவரை நேசித்ததுனால, ஆண்டவர் மேலே நல்ல ஒரு வைராக்கியமான அன்பு இருந்ததுனால ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்குரிய நோக்கம் ஆண்டவர் மேலே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நினச்சிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிசாசு கொடுக்குற வஞ்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நல்ல விஷயத்தில் நல்லபடி நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து கொண்டிருப்பார். ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பித்த உடனே நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் உயர்ந்தவனை தாழ்த்துகிறவரும் தாழ்ந்தவனை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனுடைய மனசில் என்னென்னா, எல்லா ஆசாரியர்களும் நமக்கு கீழே தானே, எல்லா ஊழியக்காரங்களும் நமக்கு கீழே தானே, நம்ம இவ்வளோ காணிக்கை கொடுக்குறோமே, நம்ம இவ்வளவு தசமபாகம் கொடுக்குறோமே, இப்படியெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம இவங்களுக்கு நம்ம சொல்கிறத இவங்கெல்லாம் அங்கீகரிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு துணிஞ்சு போய் நின்று பலிபீடத்தில் நின்று ஆசாரியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய வேலையை கொண்டு போய் தூபம் காட்ட ஆரம்பித்தான். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த ஆசாரியர்கள் பாருங்கள், ராஜாவால் ராஜாவே உங்களை மாதிரி யார் செய்ய முடியும், எங்களை விட நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்களே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் அப்படி தான் பேசுவான். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பராக்கிரமசாலிகளாகிய 80 ஆசாரியர்கள், பராக்கிரமசாலிகளாக இருந்த 80 ஆசாரியர்கள் அவன் பிறகே உள்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, உமக்கு அந்த வேலையை ஆண்டவர் கொடுக்கல, அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இப்போ இது வரைக்கும் இந்த ஆசாரியர்கள் தங்களுக்கு என்னதான் நீ எத்தனை ஆயிரம் காணிக்கை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ தசமபாகம் கொடுத்தாலும் சரி, நீ செய்கிறது தப்புனா தப்பு தான், நீ எங்களுக்கு காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதுக்காக உனக்கு நாங்கள் அடிமைகளாக முடியாது, நாங்கள் தேவனுக்கு மாத்திரமே அடிமைகள். அப்போ வெளிப்படையான ஒரு கடிந்து கொள்ளுதலை கொடுத்த பொழுது, நீங்கள் அடுத்த வருஷம் 19 வருஷம் பாருங்கள், அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அப்போது வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது அவன் முறைப்படி, அவனுக்கு அதுதான் லாஸ்ட் சான்ஸு. அப்போ சொன்ன உடனே, ஐயோ சாரி, நான் தப்பாக பண்ணிட்டேன் போல தெரியுது, உங்களை மனசை கஷ்டப்படுத்திட்டேன், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல மனம் இறங்கி, அவன் மனம் திரும்பி அவன் வந்து வருத்தத்தோடு இறங்கி இருந்தான்னு சொன்னால் அடுத்த சாபம் அவனுக்கு வந்திருக்காது. அப்போ வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் அவனுக்கு பிடிக்கல. அவன் நினச்சான், நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குகிற பசங்க தானே, அதனால் இவர்களெல்லாம் நமக்கு முத்தம் கொடுப்பாங்க, இவங்க வந்து நமக்கு மறைவான ஸ்நேகத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் நினச்சான். ஆனால் அவர்கள் பராக்கிரமசாலிகளாகிய 80 ஆசாரியர்கள். எப்போவுமே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது ஒரு ஊழியக்காரராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பராக்கிரமம் இருக்கணும். பணத்துக்கு பின்னாடி போய் கை நீட்டி நிற்கிறதும், பணம் கொடுக்குறவங்களுக்கு பின்னாடி போய் கையை கட்டி நிற்கிறதும் அது ஒரு ஆசாரிய வேலைக்கு அல்லது ஒரு ஊழியக்காரங்களுக்கு அது அழகு கிடையாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை, பராக்கிரமசாலிகளான 80 ஆசாரியர்கள் போய் ராஜாவுக்கு எதிர்த்து நின்று, நீர் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், இது உமக்கு மேன்மையாக லபியாது என்று சொல்லி அவனை அனுப்பின உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலுக்கு அவருக்கு பிடிக்கலை. அவன் கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, அப்போது அங்கே வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் வந்துருச்சு. ஐயோ, 80 ஆசாரியர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்களே, அப்போ தேவனுக்கு விரோதமான காரியத்தில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படுகிறதுக்கு பதிலாக கையில் தூப கலசம் இருக்குது, பலிபீடத்தில் நின்று தூப கலசம் இருக்குது, ஆனால் வார்த்தை என்ன இருக்குது, ஆசாரியர்களை குறித்து கோபம். ஏய், எனக்கு இல்லாத அதிகாரமாடா, நீங்களாம் யாருடா, என்கிட்ட கையேந்தி நிற்கிறவங்க தானடா, ஏன் நான் கொடுக்குற காணிக்கையிலையும் தசமபாகத்திலையும் வளர்றவங்க தானடான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசும்போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தில் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் தோன்றிட்டு. பாருங்கள், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் தவறுகள் வர்றது சகஜம்தான். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தவறுகள் கண்டிக்கப்படும் பொழுது
அது ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக போகணும். மறைவான ஸ்நேகம் மட்டும் நமக்கு வேணும். இப்போ சிநேகிதர்கள், இப்போ இந்த ஆசாரியர்கள்லாம் மறைவான ஸ்நேகத்தை காட்டலாம். எப்படின்னா, உள்ளுக்குள்ளே இந்த ஆளுக்கு இது தேவையா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு, ஆனாலும் ராஜாவாச்சே ஐயா பரவாயில்லையா, நீங்கள் எங்களோட நல்லா பண்ணுறீங்கய்யா அப்படின்னு சொல்லி மறைவான ஸ்நேகத்தை காட்டலாம். உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியில் காட்டக்கூடிய ஸ்நேகம், அப்படி ஒரு ஸ்நேகம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கணும். அப்படிப்பட்டதான உங்களுக்கு தூபம் போடக்கூடிய அல்லது நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு தூபம் போடக்கூடிய ஒரு ஊழியக்காரனை நீங்கள் நேசிக்காதீங்க. உங்களுடைய தவறுகளை கண்டித்து உரைக்கக்கூடிய ஆசாரியர்கள் அவங்க தான் உங்களுடைய ஆத்மாவை சிநேகிக்கிறாங்க. உங்களுடைய பணத்தையும் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகளையும் சிநேகிக்கிறவர்கள் உண்மையான சிநேகிதர்கள் கிடையாது. உங்களுடைய ஆத்மாவை சிநேகித்து உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு யார் கரிசனையோடு கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு உண்மையான சிநேகிதர்கள். அப்போது இங்கே அந்த உண்மையான சிநேகத்தை இந்த உசியா ராஜா புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் அவன் குஷ்டரோகியாக தான் இருந்தான்னு சொல்லி பின் வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு அம்னோனுக்கு கிடைத்தது போல ஒரு யோனதாப்பு போல ஒரு மறைவான சிநேகத்தை காட்டி தந்திரமாய் ஆலோசனை கொடுக்கிற நண்பர்கள் நமக்கு தேவை கிடையாது. உண்மையாய் நம்மை வெளிப்படையாய் கடிந்து கொள்ளுகிற அந்த ஒரு ஆலோசனையை, அப்படிப்பட்ட சிநேகிதர்களை நீங்கள் நேசிங்க. அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தும். ஆண்டவரும் நம்ம இடத்துல அன்பு காட்டினாலும் ஆண்டவர் கடிந்து கொள்ளக்கூடிய வசனங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை சீர்படுத்தக்கூடிய வசனங்களை வைத்திருக்கிறார். நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும் என்று தாவீது சொல்கிறான். தலையில் கொட்டி கூட நான் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தலையில் கொட்டி என்னை கடிந்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லட்டும், அதுதான் என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். அதை நான் தட்டி விட மாட்டேன். அவங்களுக்கு அப்படிப்பட்ட என்னை கடிந்து சொல்லுகிறவர்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தால் அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் அவர்களுக்காக நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த தாவீதை போல கடிந்து கொள்ளுதலை விரும்புங்க. மறைவான சிநேகத்தை விரும்பாதீங்க, அது உங்கள் ஆத்மாவை கெடுத்து விடும். எனவே இந்த வார்த்தைகளை மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு உண்மையான சிநேகம் எது அல்லது மறைவான பகை எது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் தேவாதி தேவனே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய ஆலோசனைகளை நாங்கள் அப்படியே பற்றி பிடித்து கொண்டு எங்களை கடிந்து புத்தி சொல்லுகிறவர்களை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்போதும் எங்களை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு தவறான எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே இல்லாதபடி ஆண்டவரே, எங்களுடைய தவறுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே மகிமையின் மேல் மகிமை அடைய, கிருபையின் மேல் உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட நட்புகளை மாத்திரம் எங்களுக்கு நிரந்தரமாய் தாங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.